அரசியல் ரீதியாக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை திமுகனால உருவாச்சு. அரசியல் ரீதியாக விட்டுட்டு அப்பா பையன் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நம்ம ஆளுங்க ஏரி ரத்தியில எண்ணெயை ஊத்திருந்தாங்க, ஜிகே மணியும் இவங்கெல்லாம். அதெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு வார்த்தை விட ஆரம்பிச்சார். டேடி நீ ஆலோசகர் மட்டும்தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தான் என்ன தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம், அதனால நீ வீட்டில் இருன்றாப்ல. நான் வந்து இன்னொன்று நீக்கிறேன், நான் இவங்களை நியமிக்கிறேன்றாரு. இது ஜிகே மணிக்கு நல்லா தெரியும். ஐயாட்ட போய் சொல்ல முடியுமா? நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சுத்தினுக்கிறாப்ல. அதான் அன்னைக்கு கோவம். ஆறு எப்படி எழுதுவீங்க, என்ன கேட்காம எப்படி எழுதுவீங்க? ஏன்பா யோகத்தை தானங்க எழுதணும்னு யாரும் கேட்கல, பயந்துட்டானுங்க எல்லாம். அண்ணியை பத்தி ரௌத்ரமா தொலைச்சிருவேன், என்னை பத்தி எழுதணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்படி இப்படின்னா அண்ணி உங்களை பத்தி நல்லா எழுதுனா கூட பர்மிஷன் வாங்கணுமா? அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தீங்க. அவரு அரசியல் ரீதியா இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, அப்பா பையன் ரீதியா போயிட்டாரு. பையனை பிடிச்சி கொடுப்பேன்ற லெவலில் போயிட்டாப்ல. சிபிஐ கூப்பிட்டு பையனை அன்புமணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்கிற லெவலில் போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் போட்டு உருவாக்கி வச்சுக்கிறாரு. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பாமக அவங்க உட்கட்சி பிரச்சனைன்றது இன்னும் முடியாமல் வலுவடைஞ்சு இன்னும் இப்போ பாத்தீங்கன்னா எங்க வந்து நின்றுங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. நானும் தான் பெற்றிருக்க ஒரு பிள்ளையா, ஆனா என்ன தின சாகடிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி அவர் தனியா போயிட்டாரு. இவர் என்ன சாகடிக்கிறாரு? மேட்ரு என்ன தெரியுமா? இதுதான் மேட்ரு. அரசியல் ரீதியாக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை திமுகனால உருவாச்சு. ராமதாஸை இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. அவரு நம்ம என்டிஏல இருக்கலாம் பாடினாரு. 2 பேருக்கும் பிரச்சனை உருவாயிடுச்சு. உருவானதுல உடனே நீ நான் எனக்கு இஷ்டத்துக்கு பண்றேன்ட்டு நான் இது பண்றேன் பாருன்னு இவர் கூட்டத்தை கூட்டினாரு ராமதாஸ். அவர் என்ன பண்ணாரு, யாரும் போவாதீங்க பாட்டாரு. 10 பேர் கூட வரல. 100 பேர் இருக்கிறதுல 10 பேர் கூட வரல. அதுல 2 பேரும் ஜிகே மணியும் அந்த அருளும். அப்போ இவருக்கு இன்னும் சரியான கோபம் வந்துச்சு. அவருக்கு அந்த கோபம் ஈகோவா மாறிடுச்சு. அரசியல் ரீதியா விட்டுட்டு அப்பா பையன் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நம்ம ஆளுங்க ஏரி ரத்தியில எண்ணெயை ஊத்திருந்தாங்க, ஜிகே மணியும் இவங்கெல்லாம். அதெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு வார்த்தை விட ஆரம்பிச்சார். அவருக்கு யதார்த்தம் தெரியல. கட்சி அன்புமணிட்டு தான் இருக்குதுன்றது தெரியல அவருக்கு. நான் தான் அன்புமணியை நீக்கிட்டேன் அப்படின்ட்டாப்ல. பதவி நீக்கிருக்கேன் அப்படிலாம் நீக்க முடியாது. ஆனா அன்புமணி அவர்கள் ஜிகே மணி பதவி நீக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்சிக்கு பைலான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதோடைய இது என்னன்னா, கட்சியுடைய பொதுக்குழு கூடி தலைவர் செயலாளர் இவங்களை தேர்ந்தெடுக்கும். அந்த பொதுக்குழு இருக்குல்ல, அதை கூட்டுற அதிகாரம் தலைவர் செயலாளருக்கு தான் உண்டு. ஐயா நிறுவன தலைவர், அது சும்மா ஒரு இது மாதிரி அலங்கார பதவி, அதுக்கு அதிகார பதவி கிடையாது. ஆனா ஐயா எப்படி முடிவு எடுத்துட்டாருன்னா, நான் தானே கட்சி, என் கட்சி தானே, நான் இது எப்படின்னா கம்பெனில சேர்மனு, கம்பெனியை உருவாக்குனார் அப்பா, அவர் சேர்மனு எல்லாம் பண்ணாரு. பையன் வர்றான், பையனை சேர்மன் ஆகிட்டு அவர் ஒரு ஆலோசகர் பதவியில இருக்காரு. நடுவில் பையனுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. உன்னை சேர்மன் நீக்கிறேன்டான்றாரு. அப்படி நீக்க முடியாது. டேடி நீ ஆலோசகர் மட்டும்தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தான் என்ன தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம், அதனால நீ வீட்டுல இருன்றாப்ல பையன். ஆனா இப்ப அவர் பதவி நீக்கிட்டு இவர் பதவி புதுசா பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்காரு சார். ஜிகே மணி அவர்களுக்கு, அருள் அவர்களுக்கு, அப்புறம் ஸ்ரீகாந்தி அவர்களுக்குன்னு தனித்தனி பொறுப்பு கொடுத்து இப்ப புதுசா கட்சியை புதுசா உருவாக்குற மாதிரில பண்ணிட்டு இருக்காரு. புதுசா தான் உருவாக்கணும். ஏன்னா பாமக அங்க இருக்கு, இவர் புதுசா தான் உருவாக்கணும். ஆனா இவர் புரியாம அவரு நீக்கிட்டே இவரு நீக்கிட்டேன்னாரு. அவரு தெளிவா பொதுக்குழுவை அவங்க தான் கூட்ட முடியும், கூட்டினாரு. மறுபடியும் நான் தான் தலைவர்னாரு, நான் தான் செயலாளர்னு வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, பொதுக்குழு உறுப்பினர்கள் முறையாக கூட்டி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் கரெக்டுப்பா, உங்களுக்கு தான் சின்னம், உங்களுக்கு தான் அந்த ஃபார்ம்ல சொன்னல கையெழுத்து போடுற உரிமை. இப்போ உங்களை வேட்பாளர்னா பாமக சார்பில்னா நான் கையெழுத்து போடணும். இப்போ வைகோ உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு திமுக சொல்லிச்சுன்னா, வைகோ டிஎம்கேல கார்டு வாங்கணும். இவர் திமுக உறுப்பினராக இணைந்து விட்டார் அப்படின்னு முடிவு பண்ணி துரைமுருகன் 2 இதிலும் சைன் பண்ணணும். ஃபார்ம் பின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்தாதான் தேர்தல் அவர் வேட்புமனு ஏற்றுக்கும். இது நடைமுறை. அப்போ அந்த மாதிரி அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. யாருக்கு? அன்புமணிக்கும் வடிவேல் ராவணன் தான் இருக்குது. ஐயாவுக்கு எந்த இதுவும் கிடையாது, அலங்கார பதவி. அதை புரியாம ஐயா என்ன பண்றாரு, நான் இன்னொன்று நீக்கிறேன், நான் இவங்களை நியமிக்கிறேன்றாரு. இது ஜிகே மணிக்கு நல்லா தெரியும். ஐயாட்ட போய் சொல்ல முடியுமா? நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சுத்தினுக்கிறாப்புல. அதனால ஒரு கட்டத்துல திமுக கூடயே கூட்டணி போனாலும் திமுக கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா திமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றதையும் ராமதாஸ் அவர்கள் அப்ப யார் கூட போறாரு? தாவேக கூட போறா? ஏதாவது ஒன்று பண்ணிதானே ஆகணும். அவரு ஏடிஎம்கே கூட்டணி போயிட போறாரு. அப்ப நீங்க எங்க போறீங்க? எங்கேயா போனோம் இல்ல ஐயா, நான் அந்த அரசியலை
நான் வெளியிலிருந்து பார்க்கிறேன், இந்த அரசியலை நான் புறக்கணிக்கிறேன், எல்லோரும் திமுக வாக்களியுங்கள் என் மக்கள் எல்லாரும் அப்படின்னு ஏதாவது அறிக்கை விட்டுட்டு போனோம். அவ்வளவுதான். இவங்களுக்குள்ள இந்த கட்சி அந்த உட்பிரச்சனையே முடியல. ஆனா அதிமுக கூட கூட்டணின்றது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிற அளவு இருக்கு. அப்படி அதிமுக கூட கூட்டணி போயிட்டா எத்தனை வந்து சீட்டுகள் வந்து நம்ம பாமக கிடைக்கும் சார்? நம்ம பாமக அன்புமணி ராமதாஸ் பாமக இப்ப பாமகனே வச்சுப்போம் சார், அவங்க பிரச்சனை முடிஞ்சு அது யாருக்குன்னு ஒரு 20 சீட் வாங்குவாரு. 20 சீட் அப்ப அன்புமணி அவர்கள் வாங்கிட்டாருன்னா தேமுதிக எத்தனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6ல இருந்து 8க்குள்ள கிடைக்கும். அதான் அன்னைக்கு போவோம். 6 எப்படி எழுதுவீங்க, என்ன கேட்காம எப்படி எழுதுவீங்க? ஏன்பா யோகத்தை தானுங்க எழுதணும்னு யாரும் கேட்கல, பயந்துட்டானுங்க எல்லாம் அண்ணியை பத்தி. ரௌத்ரமா தொலைச்சிருவேன், என்னை பத்தி எழுதணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்படி இப்படின்னா அண்ணி உங்களை பத்தி நல்லா எழுதுனா கூட பர்மிஷன் வாங்கணுமா? அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தீங்க. 6 தொகுதினா இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே, எங்களுடைய கருத்தை தானே எழுதணும். ஏப்பா நீங்க இஷ்டத்துக்கு எழுதுங்கப்பா, 60 கூட எழுதுங்க, முடிவு 9ஆம் தேதி தெரியும் அப்படி சொல்லிட்டு போங்களா. எப்படி எழுதலாம்? பேட் அண்ட் ரைட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவுசார் திருட்டு அப்படின்ற அளவுக்கு. அதனால அவங்க 6ல இருந்து 8 சீட்டு கிடைக்கும். அதை வேற போட்டு உடைச்சிட்டாங்கல்ல, அந்த கோபத்துல அன்னைக்கு பேசிட்டாப்ல அண்ணி, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இப்ப பாமக எந்த நிலைப்பாடுல இருக்கு சார்? அவங்க உட்கட்சி பிரச்சனை முடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல இது நீண்டுட்டே தான் போகுமா சார்? அவரு அரசியல் ரீதியா இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, அப்பா பையன் ரீதியா போயிட்டாரு. பையனை பிடிச்சி கொடுப்பேன்ற லெவலில் போயிட்டாப்ல. சிபிஐ கூப்பிட்டு பையனை அன்புமணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்கிற லெவலில் போயிட்டாரு. அந்த அளவுக்கு அதை போட்டு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதனால இனி சேரத்துலாம் இப்ப அவங்க கூட இருக்க ஸ்ரீகாந்தி அவர்கள், சுகுந்தன் அவர்கள், அவங்க எல்லாம் வந்து என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? அந்த கட்சி வந்து அவங்க ஐயா கூட இருந்துட்டு அப்படியே இருந்துக்க வேண்டியதான். கொஞ்ச நாள் பொறுத்து ஐயா வந்து அப்படி பேசினாலும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நீங்கள் தான் இருந்தீங்களும் ஒரு காலத்துல போய் பாமகல மறுபடியும் அவங்க சேருவாங்க, இல்ல சேராம போகலாம். இந்த சைடு இருக்கிறது எல்லாம் கண்டம், எல்லாம் எக்ஸ்பைரி தான். அதனால பாமக வந்து அன்புமணி தான் போவோம். இப்ப ஆட்சியில இப்ப என்டிஏ நின்று ஒரு 5 எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறாரு வச்சுக்கோங்க, அவங்க தான் உண்மையான பாமகன்னு போயிடும். சபாநாயகர் அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும். அதான் கோர்ட்டே சொல்லிச்சாங்க, இவங்க போனாங்கல்ல, எங்க நீதி வெல்லும் நேர்மை வெல்லும்னு போனாங்க, எதுவோ வேணா உரிமையல் நீதிமன்றத்துல போய் பாத்துங்கன்னா அனுப்பிச்சு விட்டாங்க. தேர்தல் ஆணையமும் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த கட்சின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் வந்து எந்த நிலைப்பாடுல இருக்கு சார்? காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு தாவேகா கூட போகும் அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாவேகார நம்பினுறாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ஊட்டினுறாப்ல, பீகார்ல ராகுல கொண்டு போய் முட்டுச்சந்திரன் நிறுத்தினவர் ஓட் ஷோர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. காங்கிரஸ் உண்மையாவே வர வாய்ப்பு இருக்கா? தாவேகா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. யாருமே தூக்கிட்டு சமக்கிறது. நான் சொன்னேன்ல, இந்த தேர்தல் வேலை காங்கிரஸுக்கு செய்ய தெரியுமா? அவங்க அங்கேயே இருந்து அப்படியே பழகிட்டாங்க. அவங்கள வேட்புமனுக்கு பேரை மட்டும் கொடுப்பாங்க, மற்ற எல்லாம் திமுககாரங்க பார்த்துக்குவாங்க. அதிமுக இருப்போம், அதிமுககாரங்க பார்த்துக்குவாங்க. தாவேகாவே இப்போ பால்வாடி கட்சி, இவங்க வந்து சேர்ந்தா நீ பாருன்னுவாங்க. எனக்குனே தெரியும், எனக்கு அவங்க தான் பார்த்துருந்தாங்க இவ்வளோ நாளா அப்படின்னு. அதனால காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 22-25 எம்பி வச்சுக்கிறாங்க டிஎம்கே இந்தியா கூட்டணியில். அப்போ இந்தியா கூட்டணி விட்டு டிஎம்கே வெளியேற்றணும். இங்கே போனால் இந்தியா கூட்டணியில டிஎம்கே நடக்கிற காரியமா அது? அதனால நடக்காது, சும்மா உருட்டுறது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார்.